அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கேன். ஜனவரி 3ஆம் தேதி 2025 புதிய மனு தாக்கல் பண்ண போகிறதா எம்டி சக்தியானுடைய குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இடையில் அவர் கொஞ்சம் உடல்நலம் கஷ்டமாக இருந்தது. அவருக்கு பிபி இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் பேசுங்க. அந்த சப்போர்ட்டிவ் உள்ளே சொல்லிடுறேன். இப்போ புதிய மனு தாக்கலில் வேறு லெவலில் அந்த மனு தாக்கல் பண்ண போகிறதா எம்டி சக்தியானந்தன் குடும்ப வக்கீல்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேஸ் எவ்வளோ ஒரு நாள் சரி கம்பெனி திறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கனிவோடு வச்சிருக்கிற அந்த கனிவுக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கமெண்ட்ஸை இந்த கமெண்டில் நல்லா தெளிவாக எழுதுறது அடிப்படையில் தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக அவருடைய நீதியரசருக்கும் அவருடைய குடும்ப வக்கீலுக்கும் நான் கண்டிப்பாக அதை ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இந்த சந்தோஷமான தருணத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன கண்டிஷன் போட்டு அவர் எழுத போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உருக்கிடுவீங்க. அதுக்காகவே இந்த வீடியோ போட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. எம்டி சக்தியானந்த் நியூ அப்டேட் இப்போ கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தோஷம் தொத்திக்கணும் தான் நினைக்கிறேன். ஜனவரி 3ஆம் தேதி புதிய மனு தாக்கல் பண்ண போகிறேன். 12,80,000 இன்வெஸ்டர்ஸ் அதோடைய குடும்ப அங்கத்தினர் இருக்காங்க. ஆனால் டோட்டல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 69 லட்சம் பேர் இருந்துட்டு இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்காங்க. பட் யாருமே கணக்கில் வரல. ஆனால் 12,80,000 பீப்புள் இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்களில் குடும்ப உறுப்பினர்களாக இன்றைக்கி நம்ம சொந்தங்களாக இருக்கிறாங்க. மைவி3 எம்டியோட நெருங்கிய பாசத்துக்குரிய, அதாவது அவங்களுடைய இன்சென்டிவ் பெறக்கூடிய தகுதி உள்ளவங்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எம்டி ஒரு புதிய மனு தாக்கல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான் நேற்று அவருக்கு ஒரு பிபி அதிகமாக இருந்தது. டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க. நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஹெர்பல் ப்ராடக்ட்டே எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வருத்தமாக ஒரு செய்தி சொன்னாங்க. அவர் என்ன ஏன் அவர் உயிரோடு இருக்குன்னு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நிறைய அமௌண்ட் உங்களுக்கு வருது சார், எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த கம்பெனி எம்டி கிடையாது. ஸோ எனிவே உங்கள் அன்புக்கு ஓகே. இப்போது வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை ரிலீஸ் பண்ணி நாங்கள் செயல்படுத்துறதுக்கு அனுமதி கொடுங்க. நீங்கள் கேஸ் நடத்தணும், நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம், நாங்கள் கேஸ் நாங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 69 லட்சம் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்கல, எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத எங்களுக்கு நிரூபித்து கொடுத்து எங்களை ரன் பண்ண விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பு மைவி3 ஆட்ஸ் ஆப்பை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். புது ஆப்பை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். நான் இந்த மனு தாக்கல் இதெல்லாம் ஆட் பண்ணி அவங்க கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அழுத்தம் கொடுக்குறதா இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய வருத்தப்படுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் வேதனைப்படுறாங்க. மக்கள் நிறைய பேர் அடகு வச்சு நகையை வீட்டை அதை வட்டிக்கு வாங்கி இந்த இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மைவி3ல. அவங்களுக்குலாம் இந்த பணம் கிடைக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இது மாதிரி இடத்துல அரசு கொஞ்சம் தளர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனபால் நீதியரசர் அவர்களை நம்ம மனமுருந்து தமிழக மக்களின் சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ கஷ்டம், வறுமை, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் கம்பெனியை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி கிடையாது. நம்ம உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பாலம், அவ்வளோதான், பிரிட்ஜு. 2 பேரும் கடந்து போகிறதுக்கும் கடந்து வர்றதுக்கும் நான் உதவியாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். அவர் கூட நான் பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. கண்டிப்பாக நான் அந்த செலிப்ரேஷனில் நான் பங்கெடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு சந்தோஷமான இந்த நிலையில் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் இவங்க கேஸை ஃபைல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைச்சிச்சுனாக்கா, கேஸ் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும். எம்டி அப்பப்போ அந்த கேஸை அட்டன் பண்ணுறதுக்காக சென்னை போயிட்டு வரட்டும், மதுரை போயிட்டு வரட்டும், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனி ரன் பண்ணினாவே உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். இன்சென்டிவ் வரவங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கோம். விளம்பரம் பார்த்து சம்பாதிச்ச கைகள் எப்போவுமே அந்த விளம்பரத்துக்குள்ளே மைவி3 ஆட்ஸுக்குள்ளே போயிடும். டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா நம்ம எப்போவுமே வீட்டில் உட்காந்து கிடந்தாலும் சம்பாரித்து நம்ம இந்த வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு நம்ம கொரோனா காலகட்டத்தில் கூட எந்த வருமானமும் இல்லாவிட்டாலும் மைவி3 ஆட்ஸ் பார்த்து நமக்கு சம்பளம் வந்துச்சு. ஆட்ஸ் பார்க்குறதுனால சம்பளம் வர்றதுனால எந்த ஒரு என்ன சொல்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஏதாவது சட்டத்தில் ஓட்ட இருந்தால் அதையும் சரி பண்ணி நீதியரசர் அவரும் தமிழக அரசும் ஒரு மறுபரிசீலனை பண்ணி அவங்க கொடுக்குற அந்த மனுவை கனிவோடு மறுசீலனை பண்ணி தாய் உள்ளத்தோடு அதை சரி பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு எனக்கும் மிக சந்தோஷம். கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக தேவை. அதனால் உங்கள் ஓட் ஃபார் மைவி3. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மனு தாக்கல் மூலமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக இதில் தெளிவுபடுத்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த இதில் நான் என்ன நடக்குங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புதிய நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓட் ஃபார் கமெண்ட்ஸு. அது மட்டும் இல்லை, புதிய நண்பர்கள் யாரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நண்பர்களே. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.